இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி கோவம் வரும்ல சார், அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கவங்களை நிறைய டைம் என்ன இப்படி சொல்றாங்க, ஏது இப்படி அவர் தலைவன் வேற ரகம். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துளுவதலமை, சாரி அதான் சொல்லல சார், எப்பயாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவதலமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனல்ல வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்னாம்ப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான்.